சாந்தி. ஸோ லாங் டைம்க்கு அப்புறமா மறுபடியும் இந்த யுகே இந்த தமிழ் பரிவாரோட மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய சிஸ்டர் சொன்ன மாதிரி ஐ திங்க் 2 or 3 கிளாஸஸ் ரொம்ப நாளைக்கு முன்னால மீட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா இன்னைக்கு உங்க எல்லாரையுமே பாக்குறதுக்கான ஒரு சேனலை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்க எல்லாரையுமே பாக்குறதுக்கான வாய்ப்பு இதன் மூலமா பாபா நம்ம கொடுத்திருக்காரு. எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்க போனாலும் நம்ம பாபாவுடைய பரிவார் எல்லாருமே பரிவார் பாபாவோட குழந்தைகள். நம்ம எல்லாருமே ஒன்னா சேரும், ஒன்னா சேர்ந்து புருஷார்த் பண்ணுன்றார் பாபா. ஸோ அதான் இப்ப அவ்வியக்த மாதம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப அழகான முயற்சி 18 ஜனவரியோட முரளிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்னைக்குரிய முரளியில நம்ம போகலாம். முரளி 18/1/1990 1990ல அவ்வியக்த பாப்தாதா சொன்ன மகா வாக்கியம் 18 ஜனவரி நினைவு நாளை முன்னிட்டு சொன்னது. முரளியோட தலைப்பு ஸ்மிருதி திவஸ் பர் அவ்வியக்த பாப்தாதா கே மகா வாக்கியம். தலைப்பு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, நினைவு நாளில் அவ்வியக்த பாப்தாதாவின் மகா வாக்கியங்கள். आज सर्व बच्चों के स्नेही माता पिता अपने स्नेही बच्चों के स्नेह के दिल की आवाज और स्नेह में अनमोल मोतियों की मालाएं देख देख बच्चों को स्नेह का रिटर्न विशेष वरदान दे रहे हैं. பாபா சொல்றாங்க, இன்னைக்கு அனைத்து குழந்தைகளுடைய ரொம்ப அன்பான தாய் தந்தை எல்லாருமே 18 ஜனவரினா ஸ்பெஷலி எப்பயுமே சிவபாபாவை நினைப்போம். ஆனா 18 ஜனவரிங்கிறப்ப சிவபாபாவோட சேர்ந்து பிரம்மாபாவோட நினைவு நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையுமே இருந்துட்டு இருக்கோம். சோ பாபா சொல்ற எல்லா குழந்தைகளுடைய அன்பான தாய் தந்தை தன்னுடைய அன்பான குழந்தைகளுடைய அன்பினுடைய உள்ளத்தின் சப்தத்தை கேட்டு நான் பாபாட்ட என்ன பண்றோமா, மனசார அந்த அன்புல பாபா கிட்ட மனதுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு குழந்தைகளும் பாபாட்ட பேசுறோம். சோ அந்த அன்பான குழந்தைகள், அந்த அன்பான உள்ளத்தோட குழந்தைகளுடைய அந்த சவுண்ட் உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறோம், நம்ம பாபா கிட்ட என்ன பேசுறோம், பாபாவை பத்தி என்ன சிந்திக்கிறோம். சோ இந்த உள்ளத்தினுடைய சவுண்ட் மற்றும் பாபா சொல்ற அன்பினுடைய விலை மதிப்பான முத்துக்களின் மாலைகளை பார்த்து பார்த்து அன்புல ஸ்நேகத்துல என்ன பண்றோம், குழந்தைகள் அந்த அன்பு கண்ணீர் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. சோ பாபா சொல்ற அந்த விலை மதிப்பான அந்த முத்துக்களின் மாலைகளை பார்த்து பார்த்து அதுக்கான ரிட்டர்ன்ல குழந்தைகள் இப்படி அன்பா பாபாவும் நினைக்கிறாங்க. சோ பாப்தாதா அந்த அன்புக்கான ரிட்டர்ன்ல குழந்தைகளுக்கு விசேஷமான வரதானம் கொடுக்குறேன்றார். சோ பாபா என்ன வரதானம் கொடுக்கறாங்க, பாபா சொல்றாங்க, சதா சமீப் பவ, சமான் சமர்த்த பவ, சதா சம்பன்ன சந்துஷ்ட பவ. பாபா 3 வரதான் ஸ்பெஷலி கொடுக்கிறார். பாபா சொல்றாங்க, என்ன வரதான் கொடுக்கிறார்னா, சதா சமீபவ, சதா அருகாமையில் இருப்பவராக ஆகுங்கள். பாபாவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளா ஆகுங்க. 2வது பாபா சொல்றார், சமமாக சக்திசாலியாக ஆகுங்க. எப்பயுமே நினைவு நாள்னாவே பாபா சக்திசாலியான நாள்னுவர். சோ ஒண்ணு சதா அருகாமையில் இருப்பவராக ஆகுங்கள், சமமாக சக்திசாலியாக ஆகுங்கள். 3வது சதா சம்பன்னமாக திருப்தியானவராக ஆகுங்கள். சம்பன்னம்ன்றப்ப எல்லாத்துல நிறைஞ்சவங்களா, திருப்தியா சம்பன்ன திருப்தியானவராக ஆகுங்கள் அப்படின்னு இந்த விசேஷமாக பாப்தாதா குழந்தைகளுடைய அன்புக்கு ரிட்டர்னா பாபா இந்த வரதானங்களை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். सबके दिल का स्नेह आपके दिल में संकल्प उठते ही बाप दादा के पास अति तीव्र गति से पहुंच जाता है. எல்லா குழந்தைகளுடைய அந்த உள்ளத்தினுடைய அந்த ஸ்நேகம் பாபா மேல அந்த அன்புல என்னென்னலாம் எண்ணங்கள் உள்ளுக்குள்ள வருதோ, சங்கல்பங்கள் வருதோ, பாபா சொல்ற அந்த அன்பான அந்த சங்கல்பம் எப்ப குழந்தைகளுக்கு உள்ளார அந்த உள்ளத்துல வருதோ, அது கிரியேட் ஆன உடனேயே உள்ளுக்குள்ள மனசுல வந்த உடனேயே பாப்தாதா கிட்ட ரொம்ப வேகமா சேர்ந்துருதா. எப்படி உலகத்துல ராக்கெட் ஃபாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேகமா போயிடுது. ஆனா பாபா என்ன சொல்றாரு, அதி தீவிரகதி ரொம்ப ஃபாஸ்டா வந்துருதான் பாபா கிட்ட ரீச் ஆயிடுதான் குழந்தைகளுக்கு உள்ளார வரக்கூடிய அந்த மனதனுடைய அந்த எண்ணங்கள்.
चारों ओर के देश विदेश के बच्चे आज प्यार के सागर में लवलीन है. நாலாபுறத்துல இருக்கக்கூடிய உள்நாடு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இன்னைக்கு அன்பு கடல்ல லவ்லினா இருக்காங்க. அன்புல மூழ்கி இருக்காங்க குழந்தைகள். பாபா அன்பு கடலா இருக்காரு, அவருடைய அன்புல மூழ்கி இருக்கிறாங்களாம். எங்க? ஏதோ ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல, ஃபுல் ஆல் ஓவர் த வேர்ல்ட், நாலாபுறத்துல இருக்கக்கூடிய எல்லா பாபாவோட குழந்தைகள் அன்பு கடல் பாபாவோட நினைவுல லவ்லினா இருக்காங்க. बाप दादा उसमें भी विशेष ब्रह्मा माँ बच्चों को स्नेह में लवलीन देख स्वयं भी बच्चों के लव में स्नेह में समाये हुए हैं. सो बाप दादा शिव बाबा ब्रह्मा बाबा बाप दादा அதுல கூட ரொம்ப ஸ்பெஷல் விசேஷமாக பிரம்மா அம்மா, சிவபாபா அப்பானா பிரம்மா பாபா அம்மா ஆயிடுறாங்க. சோ பாப் தாதா அதுல கூட விசேஷமாக பிரம்மா அம்மா குழந்தைகளுடைய அந்த அன்புல லவ்லீனா இருக்கிறத பார்த்து, குழந்தைகள் அன்புல மூழ்கி இருக்காங்க, அந்த மாதிரி குழந்தைகள் அன்புல மூழ்கி இருக்கிறத பார்த்து பிரம்மா பாபா அம்மா கூட சுயம் குழந்தைகளுடைய அந்த அன்புல அந்த ஸ்நேகத்துல மூழ்கி போயிடுறாரு. बच्चे जानते हैं कि ब्रह्मा माँ का बच्चों में विशेष स्नेह रहा और अब भी है. குழந்தைகளுக்கும் தெரியுதான் பிரம்மா அம்மாவுக்கு குழந்தைகள் மீது விசேஷமான ஸ்நேகம் இருந்தது. சிவபாபா நிராகார், ஆனா சாக்கால எல்லா குழந்தைகளையும் பார்த்தது, வளர்த்தது, பாலனை பண்ணது, ஒவ்வொரு குழந்தைகள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள், அவங்களோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு அவங்களுடைய சம்ஸ்காரத்தை மாத்துறதுக்கான முயற்சி பண்ண எல்லாமே பிராக்டிகலா ஃபீல் இருந்தது பிரம்மா பாபா. இப்ப பாபா சொல்ற ஸ்பெஷலி பிரம்மா அம்மாவுக்கு குழந்தைகள் மேல விசேஷமான ஒரு ஸ்நேகம் இருந்தது. இது குழந்தைகளுக்கு தெரியும், இருந்தது. அப்படி இப்பயும் இருக்கு அவருக்கு. पालना करने वाली माँ का स्वतः ही विशेष स्नेह रहता ही है. பாலனை செய்யக்கூடிய அம்மாவுக்கு கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா விசேஷமான அந்த ஸ்நேகம்ங்கிறது இருக்கதானே செய்யும் அப்படின்றார். तो आज ब्रह्मा माँ एक एक बच्चे को देख हर्षित हो रही है कि बच्चों के मन में, बुद्धि में, दिल में, नैनों में मात पिता के सिवाय और कोई नहीं है. அப்ப இன்னைக்கு பிரம்மா அம்மா ஒவ்வொரு குழந்தையை பார்த்து கூட ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். பிரம்மா பாபா ஒவ்வொரு ஒவ்வொரு பாபா குழந்தைகளை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகுறார். ஏன் அப்படின்னா குழந்தைகளுடைய அந்த மனதுல, புத்தியில, குழந்தைகளுடைய உள்ளத்துல, இன்னும் சொல்ல போனோம்னா கண்கள்ல, உள்ள என்ன நினைக்கிறோமோ அந்த முகத்துல தெரிஞ்சிடும் இல்லையா. பாபா சொல்றார் மனதுல, புத்தியில, உள்ளத்துல, கண்கள்ல தாய் தந்தையை தவிர வேற யாருமே இல்லைன்றார். பாப் தாதா தவிர குழந்தைகளுடைய மனசுல, புத்தியில, உள்ளத்துல, கண்கள்ல வேற யாருமே இல்லை. சோ அதனால பாபா கூட பிரம்மா அம்மா கூட குழந்தைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சப் பச்சே ஏக் பல் ஏக் பரோசே சே ஆகே பட் ரஹே ஹை. எல்லா குழந்தைகளுமே ஒரு பலம் ஒரு நம்பிக்கை. சோ இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்னால முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்காங்க. अगर कहाँ रुकते भी हैं तो माँ पिता के स्नेह का हाथ फिर से समर्थ बनाए आगे बढ़ा देता है. சப்போஸ் குழந்தைகள் ஒரு பலம் ஒரு நம்பிக்கைன்னு முன்னால போயிட்டே இருக்காங்க, முன்னேற்றம் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்காங்க. சப்போஸ் எங்கேயாவது ஏதோ ஒரு ரீசன்னால குழந்தைகள் சப்போஸ் ஸ்டாப் ஆயிடுறாங்க, நின்னு போயிடுறாங்க அப்படின்னா கூட அப்பா அம்மாவனுடைய அந்த அன்பான அந்த கை மீண்டும் குழந்தைகளை சக்திசாலியாக ஆக்கி மேல முன்னேற்றம் அடைய வச்சு முன்னால போக வச்சிடுது. நான் ஸ்டாப் ஆகல குழந்தை, நான் ஆயிட்டேன்னா அப்பா அம்மா பாப் தாதாவனுடைய அந்த அன்பு கரங்கள் என்ன பண்ணுது, சக்திசாலியா குழந்தைகளாக்கி மேலும் முன்னேற்றம் அடைய வச்சிடுது. आज मात पिता बच्चों के श्रेष्ठ भाग्य के गीत गा रहे थे. இன்னைக்கு தாய் தந்தை பாப் தாதா குழந்தைகளுடைய அந்த சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய பாடலை பாடிட்டே இருந்தாங்க. क्योंकि आज का दिवस विशेष सूर्य चंद्रमा का बैकबोन होकर सितारों को विश्व के आकाश में प्रत्यक्ष करने का दिन है. குழந்தைகளுடைய சிரேஷ்ட பாக்கியத்தை பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்பா அம்மா பாப் தாதா. ஏன்னா இன்றைய நாள் 18 ஜனவரி விசேஷமாக
சூரியன் மற்றும் சந்திரன் பேக்போன் முதுகெலும்பாக மாறி, சூரியன் சந்திரனா, சூரியனா சிவபாபா, சந்திரனா பிரம்ம பாபா. இப்ப சூரியன் சந்திரன் சிவபாபா பிரம்மா பாபா குழந்தைகளுடைய முதுகெலும்பா பேக்போனாக ஆகி நட்சத்திரங்களை நம்ம ஆத்ம குழந்தைகளை உலகத்துக்கு முன்னால வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருந்தது. जैसे यज्ञ की स्थापना के आदि में ब्रह्मा बाप ने बच्चों के आगे अपना सब कुछ समर्पित किया, अर्थात विल की। ऐसे आज के दिवस पर ब्रह्मा बाप ने बच्चों को सर्व शक्तियों की विल की, अर्थात विल पवर्स दी. பாபா சொல்றாங்க, எப்படி யஜ்ஞத்தினுடைய ஸ்தாபனையினுடைய ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல பிரம்மா பாபா குழந்தைகளுக்கு முன்னால தன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சமர்ப்பணம் பண்ணார். இல்லையா? அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்ன பண்ணார்? யஜ்ஞத்துக்காக அவர் சமர்ப்பணம் பண்ணார். சோ யஜ்ஞத்தினுடைய ஆரம்பத்துல பிரம்மா பாபா எப்படி குழந்தைகளுக்கு முன்னால தன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அர்ப்பணம் பண்ணிட்டாரோ, வில் பண்ணிட்டாரோ, அதே மாதிரி இந்த 18 ஜனவரி நாள்ல பிரம்மா பாபா குழந்தைகளுக்கு சக்திகள் எல்லாத்தையுமே வில் பண்ணார், கொடுத்துட்டார். தன்கிட்ட இருந்தது எல்லாத்தையுமே தாதியோட கைய பிடிச்சி, பிரகாஷ்மணி தாதிஜியோட கைய பிடிச்சி பிரம்மா பாபா என்ன பண்ணார்? தன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையுமே வில் பண்ணிட்டார். சோ வில் பவர்ஸ் கொடுத்துட்டார் குழந்தைகளுக்கு. आज के दिवस नयनों द्वारा और संकल्प द्वारा बाप ने बच्चों को विशेष सनशोस फादर की विशेष सौगात दी. இன்றைய நாள்ல கண்கள் மூலமாக, சங்கல்பத்தின் மூலமாக பாபா குழந்தைகளுக்கு விசேஷமாக சன்ஷோஸ் ஃபாதர், குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துட்டார். சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணோம்? பாபாவை உலகத்துக்கு முன்னால வெளிப்படுத்தணும், பிரத்யக்ஷம் பண்ணோம். இந்த கிஃப்ட் பாபா குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். आज के दिवस बाप ने प्रत्यक्ष साकार रूप में करावनहार का पाठ बजाने का प्रत्यक्ष रूप दिखाया. இன்றைய நாள்ல பாபா பிராக்டிக்கலா சாக்கார ரூபத்துல செய்விக்க கூடியவன் அப்படிங்கிற பார்ட்ட பிளே பண்ணி வெளிப்படையாக அதை காட்டிட்டார். ஏன்னா பிரம்மா பாபா அவ்யக்ட் ஆயிட்டார். மீனிங் என்ன? அவர் செய்விக்க கூடியவர், பின்னால பேக் போன் ஆயிட்டார், குழந்தைகளை முன்னால வச்சார். சோ செய்விக்க கூடியவர் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ பிராக்டிக்கலாக காட்டின ஒரு நாளாக இது இருக்கு. ब्रह्मा बाप भी आज के दिन प्रत्यक्ष रूप में करावनहार बाप के साथी बने. करनहार निमित्त बच्चों को बनाया और करावनहार मात पिता साथी बने. सो இன்றைய நாள்ல சிவபாபா பிரம்மா பாபா என்ன பண்ணார்? சிவபாபாவுக்கு சமமா ஆனார் இல்லையா? சோ அப்ப பிரம்மா பாபா சிவபாபாவுடைய துணைவனாக ஆயிட்டாரு. 2 பேருமே தாயும் தந்தையும், சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் சேர்ந்து செய்விக்க கூடியவர் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. குழந்தைகளை முன்னால பிராக்டிக்கல் ரூபத்துல, பிரத்யக்ஷ வெளிப்படையான ரூபத்துல செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த ஃபீல்டுல இருக்கக்கூடியவங்களா குழந்தைகளை முன்னால பாபா வெளிப்படுத்திட்டார். சோ செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு குழந்தைகளை நிமித்தமாக ஆக்கிட்டார். आज के दिन ब्रह्मा बाप ने अपनी सेवा की रीति और गति परिवर्तन की. சோ இந்த 18 ஜனவரி இன்றைய நாள் தான் பிரம்மா பாபா தன்னுடைய சேவையினுடைய மெத்தட், அதனுடைய ஸ்பீடு, சேவையினுடைய முறை மற்றும் அதனுடைய வேகம், இத ரெண்டத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டார். சாக்கார்ல யோசிச்சு பாருங்க, பிரம்மா பாபா இருந்தப்ப எத்தனை குழந்தைகளை பார்த்திருப்பார் கண்முன்னால், எத்தனை பேருக்கு திருஷ்டி கொடுப்பார், இல்ல எத்தனை பேருக்கு பாலனை பண்ணியிருப்பார். ஆனா அவ்வியக்த ரூபத்துல இன்னைக்கு ஃபுல் வேர்ல்ட்ல எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்டேஜ்ல எத்தனை பேருக்கு அவரால் பண்ண முடியுது சேவா? பாபா சொல்றார். சோ இந்த நாள் பிரம்மா பாபா தன்னுடைய சேவையினுடைய மெத்தட் மற்றும் வேகம் இது ரெண்டுத்தையுமே மாத்தினார். आज के दिवस विशेष ब्रह्मा बाप देह से सूक्ष्म फरिश्ता स्वरूप धारण कर ऊंचे वतन सूक्ष्म वतनवासी बने. किस लिए? இன்றைய நாள்ல விசேஷமாக அந்த பிரம்மா பாபா தன்னுடைய அந்த ஸ்தூலமான அந்த சாக்கார பிசிக்கல் தேகத்தை துறந்து சூக்ஷ்மமான ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தை தாரணை பண்ணார். சாக்கார உடல்ல இருந்து ஒளி உடல், ஏஞ்சலிக் பாடிய தாரணை பண்ணார். தாரணை பண்ணி உயர்ந்த வத்தன், சூக்ஷ்ம வத்தனத்துல வசிக்க கூடியவராக ஆயிட்டார். ஏன் இந்த மாதிரி அவர் ஆனாரு? கிஸ்லியே बच्चों को तीव्र गति से ऊंचा उठाने के लिए. எதுக்கு உயர்ந்த சூக்ஷ்மவத்தன் வாசி ஆனாரு? ஏன்னாக்க குழந்தைகளை ரொம்ப வேகமாக மேல உயர்த்துறதுக்காக அவர் அந்த மாதிரி உயர்ந்த வத்தனத்துல வசிக்க கூடியவரா ஆயிட்டார். நம்மள முன்னேற்றம் அடைய வைக்கிறதுக்காக.
அதுவும் ஃபாஸ்டா. बच्चों को फरिश्ते रूप से उड़ाने के लिए குழந்தைகளை மேல தூக்கணும், வேகமா பண்ணணும், குழந்தைகளை ஃபரிஷ்தா ரூபத்துல பறக்க வைக்கணும். அதுக்காக பாபா சூக்ஷ்ம வத்தன்வாசியா ஆயிட்டார். இத்னா சிரேஷ்ட மகத்துவக்கா யஹ திவசே. பாபா சொல்றாரு, இவ்வளோ உயர்ந்த மகத்துவம் இந்த நாளுக்கு இருக்கிறது. எல்லாத்தையுமே பிரம்மா பாபா குழந்தைகள் கிட்ட வில் பண்ணிட்டாரு. தன்னுடைய சேவைக்கான முறைய மாத்திட்டாரு, வேகத்தை மாத்திட்டாரு, சூக்ஷ்ம ஃபரிஷ்தாவா ஆயிட்டாரு, குழந்தைகளை பறக்க வைக்கணும்னு அந்த மாதிரி ஆயிருக்காரு, வேகமாக குழந்தைகளை முன்னேற்றம் அடைய வைக்கணுங்கிறதுக்காக ஆயிருக்காரு. நிறைய வேல்யூ இந்த நாளுக்கு இருக்குன்றார். सिर्फ स्नेह का दिवस नहीं, लेकिन विश्व के आत्माओं का, ब्राह्मण आत्माओं का और सेवा की गति का परिवर्तन ड्रामा में नूंदा हुआ था, जो बच्चे भी देख रहे. வெறும் அன்பினுடைய நாள் மட்டும் கிடையாது. ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களுக்கு, பிராமண ஆத்மாக்களுக்கு மற்றும் சேவையினுடைய அந்த வேகத்துல, ஸ்பீட்ல பரிவர்த்தனை ஏற்படணும் டிராமால நிச்சயிக்கப்பட்டிருந்தது. சோ அந்த அந்த ஒரு சீன் தான், காட்சியை தான் குழந்தைகள் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றார். विश्व की आत्माओं के प्रति बुद्धिमानों की बुद्धि बने. உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் பொருட்டு புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலியாக மாறிடுறார். புத்தி கா பரிவர்த்தன் हुआ, संपर्क में आए सहयोग बने. பாபா என்ன பண்ணிட்டாரு, புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலி ஆயிட்டு அவ்வியக்தமா சூக்ஷ்ம ஃபரிஷ்தா ஆனதுனால நிறைய ஆத்மாக்களுடைய புத்தியை டச் பண்ண முடிஞ்சது அவரால. சோ அப்ப பாபா சொல்றார், மற்ற ஆத்மாக்களுடைய புத்தி பரிவர்த்தனை மாற்றம் ஏற்பட்டது. நிறைய பேர் பாபாவுடைய தொடர்புல வர ஆரம்பிச்சாங்க, பாபாவுடைய சகயோகியாக ஆக ஆரம்பிச்சாங்க. ब्राह्मण आत्माओं में श्रेष्ठ संकल्प द्वारा तीव्र गति से वृद्धि हुई. சோ பிராமண ஆத்மாக்கள், பிகேஸ் கூட, பாபாவோட குழந்தைகள் கூட அந்த சிரேஷ்டமான சங்கல்பத்தின் மூலமாக ரொம்ப வேகமாக வளர்ச்சி ஏற்பட்டது. சகார்ல பாபா இருந்ததுப்ப குழந்தைகள் பிகேஸ் எவ்வளவு பேர் உருவானாங்க. ஆனா அவ்வியக்தானதுக்கு அப்புறம் எவ்வளவு வேகமா ஃபாஸ்டா பாபாவோட குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. சோ பாபா ஸ்டார் வேகமாக குழந்தைகள் வளர்ச்சி அடைகிறாங்க. सेवा के प्रति संशोज फादर की गिफ्ट से विहंग मार की सेवा आरंभ की. சோ பாபா என்ன கிஃப்ட் கொடுத்தார், சன்ஷோஸ் ஃபாதர், குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். சோ இந்த ஒரு கிஃப்ட் நான் குழந்தைகளுக்கு கொடுத்தேன்னா இல்லையா, சோ இந்த கிஃப்ட் மூலமா என்ன ஆயிடுச்சான், ரொம்ப வேகமாக சேவை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ये गिफ्ट सेवा की लिफ्ट बन गई. परिवर्तन हुआ ना. பாபா கொடுத்திருக்கக்கூடிய இந்த பரிசு சேவையில ஒரு லிப்ட் போல வேகமாக முன்னால கொண்டு போச்சு. மாற்றம் ஏற்பட்டது தானே, சேவையோட அந்த வேகத்துல மாற்றம் வந்தது தானே அப்படின்றார். अब आगे चल सेवा में और परिवर्तन देखेंगे. இப்ப இன்னும் போக போக சேவையில இன்னும் நல்ல மாற்றத்தை பாப்பீங்கன்றார். இன்னும் ஃபாஸ்டா நடக்கும், அதை பாப்பீங்கன்றார். अभी तक आप ब्राह्मण आत्माएं अपने तन मन की मेहनत से प्रोग्राम बनाते हो, स्टेज तैयार करते हो, निमंत्रण कोई छपाते हो, कोई वीआईपी को बुलाते हो, रेडियो टीवी वालों को सहयोगी बनाते हो, धन भी लगाते हो. பாபா சொல்லாங்க, இப்ப வரைக்கும் கூட நீங்க பிராமண ஆத்மாக்கள் தன்னுடைய உடலால், மனதால் உழைப்பு செய்து ப்ரோக்ராம்ஸ் தயார் பண்றீங்க. சோ கஷ்டப்பட்டு குழந்தைகள் முயற்சி பண்ணி யோசிச்சு புரிஞ்சு என்ன பண்ணலாம், எப்படி பாபாவுடைய மெசேஜ் மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம், இப்படி எல்லாம் என்ன பண்றீங்க குழந்தைகள். அதற்கான அப்புறம் டைமும் கொடுக்கணும், உடல் உழைப்பு கொடுக்கணும். சோ பாபாஸ்டா பிராமண ஆத்மாக்கள் நீங்க இன்னைக்கு வரைக்கும் உடலால, மனதால ரொம்ப முயற்சி உழைப்பு செஞ்சு ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய தயார் பண்றீங்க. ஸ்டேஜும் தயார் பண்றீங்க. ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், அதுக்கான ஹாலு, இடம் எல்லாமே பாபா குழந்தைகள் தானே சேர்ந்து பண்றோம். சோ பாபா சொல்ற, ஸ்டேஜ் தயார் பண்றீங்க, அதுக்காக இன்விடேஷன் கார்டு எல்லாம் பிரிண்ட் பண்றீங்க, விஐபிஸ் எல்லாம் யாரையாவது வர சொல்லி கூப்பிடுறீங்க. அப்புறம் இத்தனையும் பண்ணாலும் அப்புறம் மீடியா சேவை வேணும் இல்லையா, அப்ப ரேடியோ, டிவி. சோ இவங்க எல்லாரையும் என்ன பண்றோம், கூப்பிட்டு அவங்களையும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களா, கோஆபரேட்டிவா அவங்களையும் நம்ம ஆக்கிக்கிறோம். எல்லாத்துக்கு மேல தம்பி லகாத்தே, பணத்தையும் ஈடுபடுத்துறீங்க. लेकिन आगे चल आप स्वयं वीआईपी हो जाएंगे. ஆனா இதுக்கப்புறமா பாபா சொல்றார், போக போக நீங்க சுயம் விஐபி ஆயிடுவீங்கன்ற. சோ நம்ம போய் விஐபியை கூப்பிட வேணாம், மத்தவங்க நம்மள கூப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பிராக்டிக்கல் ஸ்டேஜ் இப்ப பாத்துட்டு இருக்கோம் இல்லையா. சோ பாபா நீங்க சுயம் விஐபி ஆயிடுவீங்க. ஆப்சே படா கோய் திக்காய் நஹி தேகா. இப்ப வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு
நீங்க விஐபி ஆயிடுவீங்க. உங்களை தவிர பெரிய விஐபி வேற யாருமே இல்ல. வேற யாரும் இருக்கிற மாதிரி அவங்க கண்ணுல தெரியாதான். சோ அந்த அளவுக்கு நீங்க விஐபி ஆயிடுவீங்கன்ற பாபா. बनी बनाई स्टेज पर दूसरे लोग आपको निमंत्रण देंगे. நேரம் எப்படி மாறும்? ரெடிமேடா ஸ்டேஜ் தயாராகும். அவங்க இப்ப நம்ம செய்யற மாதிரி பணத்தினுடைய அல்லது உடலுடைய உழைப்பெல்லாம் நம்ம பண்ண வேண்டி இருக்காது. அதெல்லாம் மத்தவங்க செய்வாங்க. சோ பாபாஸ்ல நம்ம என்ன பண்ணணுமா? ரெடிமேடா தயார் பண்ணப்பட்ட ஸ்டேஜ்ல மற்றவர்கள் உங்களை அழைப்பார்கள். அவங்க உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. अपने तन मन धन की सेवाओं की स्वयं ऑफर करेंगे. தானாவே வந்து உடல் மனம் பொருளால நாங்க சேவை பண்றோம் அப்படின்னு தானா வந்து உங்களுக்கு முன்னால ஆஃபர் பண்ணுவாங்கன்றார் பாபா. ஆப்கி மின்னத்தை கரீங்க. பாபாஸ்ல உங்ககிட்ட நம்ம கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்களாம். பாபாஸ்ல குழந்தைகள் உங்ககிட்ட நாங்க உடல் மனம் பொருளால சேவை பண்றோம், நாங்க செய்யறதை ஏத்துக்கோங்க அப்படின்னு உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றார். मेहनत आप नहीं करेंगे, वो रिक्वेस्ट करेंगे कि आप हमारे पास आओ. நீங்க உழைக்க மாட்டீங்க, அவங்க உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு வாங்க, எங்க இடத்துக்கு வாங்க அப்படின்னு உங்ககிட்ட அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. तभी प्रत्यक्षता की आवाज बुलंद होगी और सबकी अटेंशन आप बच्चों द्वारा बाप तरफ जाएगी. அப்பதான் வெளிப்பாடனுடைய அந்த சப்தம் சவுண்டு நல்லா அப்படியே முரசு கொட்டுற மாதிரி வெளியில வர ஆரம்பிக்கும். பாபா சொல்றார், உங்க எல்லாரும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய கவனம் கூட குழந்தைகள் உங்க சைட்ல வந்துரும் அப்படின்றார். ஏன்னா அவங்களுக்கு உங்களை தவிர வேற யாரும் விஐபியே தெரியாது, தோணாதான், அவங்க கண்ணிலேயே தெரியாதான், நீங்க தான் தெரிவிங்க. அப்ப நேச்சுரலி உங்களதான் கூப்பிடுவாங்க, அவங்க சேவை செய்ய ரெடியா இருப்பாங்க, நாங்க செய்யறதை ஏத்துக்கோங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. மேலும் பாபாவோட பெயர் வெளிப்படும். அவஸ்தை எல்லாருடைய அட்டென்ஷன், உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரோட கவனம் குழந்தைகள் உங்க மேலதான் வரும். ஜியாதா சமயம் நஹி சலேகா. இப்ப நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப நாள்லாம் நடக்காதுன்ற. உடலால, பணத்தால, மனதால ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களே, இதுல ரொம்ப நாள்லாம் ஆகாதுன்ற. सबकी बाप तरफ जाना अर्थात प्रत्यक्ष होना और जय जयकार चारों ओर घंटे बजेंगे. எல்லாருடைய பார்வை பாபா சைட்ல போகும். அதாவது பாபா பிரத்யக்ஷம் ஆவார். பாபா குழந்தைகள் சைட்ல வருதுன்னா குழந்தைகள் எங்க பாபா தான் வெளிப்படணும் இல்லையா? சோ எல்லாருடைய பார்வை பாபா சைட்ல போகும், பாபா வெளிப்படுவார் மற்றும் வெற்றி முழக்கம் நாலா சைட்லயும் கொட்ட ஆரம்பிக்கும். டிராமா கா சூக்ஷ்ம ராஸ் பனா ஹுவா ஹை. டிராமால இப்படிப்பட்ட ஒரு சூக்ஷ்மமான ஒரு ரகசியம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது, பிக்ஸ் ஆயிருக்கு டிராமால. இது பிரத்யக்ஷதா கே பாத் அநேக் ஆத்மாயை பஷாத்தாப் கரேகி. சோ பாபா வெளிப்பட்டுடுவார், வெற்றி முழக்கம் ஏற்படும். ஆனா அதுக்கப்புறமா நிறைய ஆத்மாக்கள் பச்சாதாபப்படுவாங்களாம், ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நாங்க பண்ணாம போயிட்டோமே அப்படி ரொம்ப பச்சாதாபப்படுவாங்க நிறைய ஆத்மாக்கள். और बच्चों का पश्चाताप बाप देख नहीं सकता, इसलिए परिवर्तन हो जाएगा. ஏன்னா டைம் இருந்தப்போ முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த டைம்ல என்ன ஆகும்? வெற்றி முழக்கம் ஏற்படுறப்ப அநேக ஆத்மாக்கள் பச்சாதாபப்படுவாங்க. அப்ப குழந்தைகள் பச்சாதாபப்படுறத அப்பாவால பார்க்க முடியாது. என்னதான் ஆனாலும் என் குழந்தைகள் இல்லையா, பாபாவுக்கு குழந்தைகள் இல்லையா? சோ பாபாவால குழந்தைகள் கஷ்டப்பட்டு அந்த பச்சாதாபப்படுறது, ஐயோ இப்படி பண்ணாம போயிட்டோமே இப்படி ஃபீல் பண்றது பாபாவால பார்க்க முடியாதான். அதனால என்ன ஆயிடும்? परिवर्तन ஏற்பட்டுவிடும், மாற்றம் ஏற்பட்டுவிடும். अब यह ब्राह्मण आत्माओं की स्टेज ऊंची सदा काल की बन रही है. परिवर्तन ஏற்படுறோம், மாற்றம் ஏற்பட்டுடும்னா இந்த உலகத்துக்காக இந்த உலகம் என்ன ஆகும்? சத்தியமா மாறிடும். சோ பாபா சொல்றார், இப்ப பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய உயர்ந்த மனநிலை சதா காலத்துக்காக தயாராயிட்டே இருக்கு. आपकी ऊंची स्टेज सेवा की स्टेज को निमंत्रण दिलाएगी. இப்ப மத்தவங்க எல்லாம் ரெடிமேட் ஸ்டேஜ் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, இன்வைட் பண்ணுவாங்கன்னு சொன்னாரு இல்லையா? அதெல்லாம் எப்படி நடக்கும்? எதை பேஸ் பண்ணி நடக்கும்? பாபா சொல்ற ஒரே விஷயம்தான், உங்களுடைய உயர்ந்த மனநிலை ஸ்திதி. என்னோட ஸ்திதி, என்னுடைய உயர்ந்த அந்த ஸ்திதி தான் என்ன பண்ணும்? சேவைக்கான மேடையை தயாராக்கி இன்விடேஷனை கொடுக்க வைக்கும். और बेहद विश्व की स्टेज पर जय जयकार का पाठ बजाएगी. மற்றும் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகம் அப்படிங்கிற அந்த மேடையில வெற்றி முழக்கத்துக்கான பாட் பிளே பண்ண வைக்கும். பேஸ் அதனால என்ன ஆதாரம்? நம்மளுடைய உயர்ந்த ஸ்துதி மனநிலை அப்படின்றார். சொன்னா சேவாக்கா பரிவர்த்தன். சோ கேட்டுட்டீங்களா? சேவையில மாற்றம் எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? பிரம்ம பாபா அவ்யக்தானவனே எப்படி ஆச்சு, இதுக்கப்புறம் எப்படி ஆக போகுது? சோ மாற்றத்தை கேட்டீங்களா?
बाप के अव्यक्त बनने के ड्रामा में गुप्त रास भरे हुए थे. சோ பிரம்மா பாபா அவ்வியக்தமாக ஆகிறது, பரிஷ்தா ரூபத்தை தாரணை பண்றதுங்கிறது டிராமாவுடைய குப்தமான ரகசியமாக நிரம்பி இருக்கு. டிராமால இந்த சீக்ரெட் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றார். कई बच्चे सोचते हैं कम से कम பிரம்மா பாப் छुट्टी तो लेके जाते. நிறைய குழந்தைகள் யோசிக்கிறாங்களாம், குறைஞ்சது பிரம்மா பாபா அட்லீஸ்ட் எங்க கிட்ட ஒரு சென்ட் ஆஃப் வாங்கிட்டு, பாபா நான் போயிட்டு வரேன் இப்படி எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு லீவ் வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. तो क्या आप छुट्टी देते हैं? இப்ப பாபா கேக்குறா, அப்படி சப்போஸ் பிரம்மா பாபா நான் போயிட்டு வரேன் இப்படி சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருந்தாருன்னா நீங்க விட்டுருப்பீங்களா என்ன என்னைய அப்படின்றார். நஹி தேத்தேனா, நீங்க விட்டுருவீங்களா நான் பிரம்மா பாபாவை கொடுக்க மாட்டீங்க தானே. तो बलवान कौन हुआ? அப்ப பலசாலி யாரு? अगर छुट्टी लेते तो कर्मातीत नहीं बन सकते. ஒருவேளை பிரம்மா பாபா நான் போயிட்டு வரேன் எல்லாரும் பத்திரமா இருங்க நான் கிளம்புறேன் இப்படி எல்லாம் சொல்லி பாபா நான் போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாருன்னா कर्मातीत ஆயிருக்க முடியாதுன்றார். क्योंकि ब्लड कनेक्शन से पदम गुना ज्यादा आत्मिक कनेक्शन होता है. ஏன்னா ரத்த சம்பந்தத்தை விட பல கோடி மடங்கு அதிகமானது இந்த ஆத்மீக சம்பந்தம்ன்றார். அந்த அன்பு என்ன பண்ணும்? ஈர்த்துரும். பிளட் கனெக்ஷனை விட பல மடங்கு பெருசுன்றார் பாபா இந்த ஆத்மாவோட கனெக்ஷன். அதனால போயிட்டு வரேன் நான், ஓகே ஃபைன் நான் கிளம்புறேன் இப்படி எல்லாம் பாபா கேட்டுட்டு போயிருந்தாருன்னா कर्मातीत ஆயிருக்க முடியாது அவராலன்றார் பாபா. ब्रह्मा को तो कर्मातीत होना था या स्नेह के बंधन में जाना था. பிரம்மா பாபா கர்மாத்தீத் ஆகணும் தானே இருந்தது இல்லையா? அவர் கர்மாத்தீத் ஆகணும்னு இருந்ததா இல்ல அன்பினுடைய பந்தனத்துல வந்து மாட்டிக்கணும்னு இருந்ததா? ब्रह्मा बाप भी कहते हैं ड्रामा ने कर्मातीत बनाने के बंधन में बांधा. और बांधा कितने टाइम में? பிரம்மா பாபா கூட என்ன சொல்றாருன்னா, டிராமா கர்மாத்தீத் ஆக்குவதற்கான பந்தனத்தில் கட்டு போட்டது. அது எவ்வளவு நேரத்துல? समय होता तो और पार्ट हो जाता, इसलिए घड़ी का खेल हो गया. இன்னும் கொஞ்சம் டைம் இன்னும் அதிகமா இருந்தா பார்ட் வேற மாதிரி ஆயிருக்கும். அதனால செகண்டினுடைய விளையாட்டு முடிஞ்சு போயிடுச்சு, செகண்ட்ல விளையாட்டு முடிஞ்சு போயிடுச்சுன்றார் பாபா. செகண்ட்ல பிரம்மா பாபா அவ்வியக்தாகி பாபா போயிட்டார். बच्चों को भी अनजान बना दिया, बाप को भी अनजान बना दिया. बाबा से इसको कहते वाह ड्रामा वाह, ऐसे है ना. குழந்தைகளையும் இன்னசென்டா ஆக்கிடுச்சு, பாபாவையும் இன்னசென்டா ஆக்கிடுச்சு அந்த டிராமா. சோ இதுக்குதானே ஆஹா டிராமா ஆஹான்னு சொல்லப்படுது. ஏன்னா பாபா என்ன சொல்றார், செகண்டோட விளையாட்டு முடிஞ்சிடுச்சுன்றார். சப்போஸ் பிரம்மா பாபா வந்து குழந்தைகள்கிட்ட கேட்டு நான் போயிட்டு வரேன், ஓகே நீங்க பத்திரமா இருங்க இனிமேட் நீங்க தான் பாத்துக்கணும் இப்படி எல்லாம் சொல்லியிருந்தா அதான் சொல்லிட்டார்லயே, அன்பினுடைய அந்த பந்தனம் ஆத்மீக அந்த சம்பந்தம் ரொம்ப அதிகம்ன்றார் பாபா. அதனால வேற மாதிரி இருந்திருக்கும். அதனால செகண்ட்ல எல்லா விளையாட்டும் முடிக்க வச்சிருச்சு. சோ இதுதான் ஆஹா டிராமா ஆஹா. பாபாவும் குழந்தைகளையும் இன்னசென்ட் ஆக்கிடுச்சு, பாபாவையும் இன்னசென்ட் ஆக்கிடுச்சு டிராமா. ऐसा है ना, அப்படித்தானே. जब वाह ड्रामा वाह है तो कोई संकल्प उठ नहीं सकता. सो ஆஹா டிராமா ஆஹா, அவ்வளவுதான். எப்ப ஆஹா டிராமா ஆஹாங்கிறது வருதோ அப்ப வேற எந்த எண்ணமும் எழ முடியாது, வேற எந்த தாட்ஸும் உள்ளுக்குள்ள உருவாக முடியாது, கிரியேட் ஆக முடியாது. ஃபுல் ஸ்டாப் லகாதியானா பிரம்மா பாபா அவ்வியக்ட் ஆயிட்டார், அவ்வளவுதான். ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு இல்ல, அவ்வளவுதான் அப்படின்றார். नहीं तो कम से कम बच्चे पूछ तो सकते थे कि क्या हो रहा है. அப்படி இல்ல அப்படின்னா செகண்ட்ல அந்த விளையாட்ட முடியலன்னா பாபாஸ்ட குறைஞ்சது குழந்தைகள் கேட்டிருப்பாங்களாம், என்ன ஆயிட்டே இருக்கு பாபா அப்படின்லாம் கூட கேட்டிருக்கலாம். ஆனா டிராமா வா டிராமா தான் செகண்ட்ல பினிஷ் ஆயிடுச்சு. लेकिन बाप भी चुप, बच्चे भी चुप रहे. इसको कहते हैं ड्रामा का फुल स्टॉप. उस घड़ी तो फुल स्टॉप ही लगा ना. பாபா சொல்றானா, அப்பாவும் அமைதியா இருந்தார், குழந்தைகளும் அமைதியா இருந்தாங்க. இதுக்குதான் டிராமா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுன்னு அர்த்தம்ன்றார். சாந்தமா இருந்துட்டான், பாபாவும் எதுவும் பண்ணல, குழந்தைகளும் எதுவும் பண்ணல, எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. சோ பாஸ்டர் இதுதான் டிராமாவுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்ற அர்த்தம். அந்த செகண்ட் எல்லாரும் ஃபுல் ஸ்டாப் தானே வச்சாங்க, ஃபுல் ஸ்டாப்பே இல்லக்கா ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி தானே வச்சீங்க, அதானே வந்தது அப்படின்றார். क्वेश्चन வரலையே, पीछे बल क्वेश्चन कितने भी उठे लेकिन उस घड़ी तो नहीं. பின்னால கொஸ்டின்ஸ் நிறைய வந்தது. பிரம்ம பாபா போனதுக்கு அப்புறமா என்னாச்சு ஏதாச்சு, இதுக்கப்புறம் யஜ்ஞம் எப்படி நடக்கும், பிரம்ம பாபா போக கூடாது போய் இப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் பின்னால வந்தது. ஆனா அந்த செகண்ட் அந்த நொடி ஃபுல் ஸ்டாப் தான் இருந்தது, சுப், எல்லாருமே அமைதியா தான் இருந்தாங்க அப்படின்றார் பாபா. அந்த செகண்ட் எதுவுமே வரல. வா டிராமா வா கஹிங்க. ஏன்னா அப்ப அந்த நொடிக்காக பொறுத்த வரைக்கும்
ஆஹா டிராமா ஆஹா தானே சொல்லணும் அப்படின்ற. बाबा बाबा के बुलाया भी पीछे, पहले नहीं बुलाया। ये ड्रामा की विचित्र नोंद होनी ही थी और होनी ही है। பாபா பாபா அப்படின்னு பின்னாலதான் கூப்பிட்டாங்க கூட. பாபா 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 அப்படின்னு சொன்னது கூட பின்னாலதான், நான் முதல்ல கிடையாதுன்றார் பாபா. ம். அதனால இதெல்லாம் டிராமால இந்த விசித்திரமான விஷயங்கள் நிச்சயிக்கப்பட்டிருந்தது, பிக்ஸ் ஆகி இருந்தது. மேலும் அப்படிதான் ஆகணும்னு இருந்ததுன்றார் பாபா. அப்படிதான் ஆச்சு. परिवर्तनशील ड्रामा पाठ को भी परिवर्तन कर देता है. நாடகம் மாறக்கூடியது இல்லையா? டிராமால அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே இருக்கா என்ன, ஒரே மாதிரி இல்லவே இல்லையே, செகண்ட் பை செகண்ட் மாறிட்டே இருக்கு. சோ மாற்றம் உருவாகக்கூடிய இந்த நாடகம் டிராமா அதனுடைய பார்ட்டை வந்து மாத்திடுச்சு. பிரம்ம பாபா சாக்கார்ல இருந்து அவ்வியக்தமாயிட்டார், அவருடைய பார்ட்டை கூட மாற்றி விட்டது. ये सब टीचर्स अव्यक्त रचना है ना, மெச்சாரிட்டி. இப்ப பாபாக்குனால நிறைய டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க. பாபாஸ்டர் இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே பாபாவுடைய அவ்வியக்த படைப்பு தானே, மெச்சாரிட்டின்றார். நான் இது 90ல சொன்னது, பிரம்மா பாபா 69ல அவ்வியக்த ஆயிட்டார். அப்ப அதுக்கப்புறம் தான் நிறைய குழந்தைகள் உருவானாங்க. அப்ப மெஜாரிட்டி டீச்சர்ஸ் பாபாவுடைய அவ்வியக்த படைப்பா தான் இருக்காங்க. साकार की पालना लेने वाली टीचर्स बहुत थोड़ी है. साकारல பிரம்மா பாபாவுடைய பாலனை எடுத்த டீச்சர்ஸ் ரொம்ப கொஞ்சம் பேர் தான். फास्ट गति से पैदा हुई. அப்ப அவ்வியக்த படைப்பு அந்த டீச்சர்ஸ்லாம், டீச்சர்ஸ் இல்ல, குழந்தைகள் எல்லாருமே மெஜாரிட்டி அவ்வியக்த படைப்பு தான் ரொம்ப வேகமாக உருவாக்கி இருக்கிறீங்க அப்படின்றார். क्योंकि संकल्प की गति सबसे फास्ट है. ஏன் ரொம்ப ஃபாஸ்டாக உருவாகி இருக்கிறாங்க அவ்வியக்தமா குழந்தைகள்? ஏன்னா எண்ணங்களுடைய வேகம் எல்லாத்த விட ஃபாஸ்ட்ன்றார். தாட்ஸ் என்ன பண்ணுது, அவ்வளவு வேகமாக வருது, உருவாகுது. आदि रतन है मुख वंशावली और आपो संकल्प की वंशावली. ஆதி ரத்தினங்கள்லாம் வாய்வழி பிறந்த குழந்தைகள்ன்றார். ஏன்னா பிரம்மா பாபா சாக்கார்ல இருந்தார். சாக்கார்ல பிரம்மா பாபா வாய் மூலமா சிவபாபாவோட மகா வாக்கியங்களை கேட்டு அவர் குழந்தையானாங்க. சோ ஆதி ரத்தினங்கள் சாக்கார்ல பாபாவுடைய குழந்தையானவங்க எல்லாம் ஆதி ரத்தினங்கள்லாம் வாய்வழி பிறந்தவர்கள், வம்சத்துல வந்தவங்க. ஆனா அவ்வியக்த படைப்பா இருக்கக்கூடிய நீங்க எல்லாம், நம்ம எல்லாருமே சங்கல்பத்தினுடைய வம்சத்துல வந்தவங்கன்றார். பாபா சங்கல்ப் பண்ணாரு, நம்ம குழந்தைகள் இங்க உருவாயிட்டோம். इसलिए ब्रह्मा की दो रचना गाई हुई है, एक मुख वंशावली, एक संकल्प द्वारा सृष्टि रची. அதனாலதான் பிரம்மாவனுடைய 2 படைப்பு அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. ஒண்ணு வாய்வழி வம்சத்துல வந்தவர்கள், இன்னொன்னு சங்கல்பத்தின் மூலமாக சிருஷ்டி படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. वो तो ब्रह्मा की रचना, तब तो ब्रह्मा कुमार कुमारी कहलाते हो. அவஸ்டர், கண்டிப்பா பிரம்மாவனுடைய படைப்பு தானே எல்லாருமே, அதனாலதானே பிரம்மகுமார் பிரம்மகுமாரி அப்படின்னு கூட சொல்லிக்கிறீங்க. சிவகுமாரி தான் நெய் கேலாத்தேனா, சிவகுமாரி அப்படின்னு சொல்லிக்கிறது இல்லையா, பிரம்மா குமார் பிரம்மகுமாரின்னு தானே சொல்லிக்கிறோம். டபுள் ஃபாரினர்ஸ் பி சப் சங்கல்ப் கி ரச்சனா है. மெஜாரிட்டி ஃபாரின்ல பாபாவோட குழந்தைகள் எல்லாமே அவ்வியக்த படைப்புதான் இல்லையா. பிரம்மா பாபா 69ல அவ்வியக்த ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபாரின்ல அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. சோ பாபா சொல்றார், டபுள் ஃபாரினர்ஸ் கூட எல்லாருமே சங்கல்பத்தினுடைய படைப்பு தான்றார். ऐसे तीव्र गति से सब टीचर्स आगे बढ़ रही हो. அப்ப அந்த மாதிரி ரொம்ப வேகமாக எல்லா டீச்சர்ஸும் முன்னால முன்னேற்றம் அடைஞ்சு போயிட்டே இருக்கீங்களா? जब रचना ही तीव्र गति हो तो पुरुषार्थ भी तीव्र गति से होना चाहिए. இப்ப படைப்பு உருவானதே ரொம்ப வேகமாக, பாபாஸ்னாலே ஃபாஸ்டா உருவாகிட்டீங்க அப்படின்னார். அப்ப உருவானவர்களே ஃபாஸ்டா உருவாகி இருக்கீங்க அப்படின்னா, அப்ப நீங்க செய்யக்கூடிய முயற்சி கூட தீவிரமான வேகத்தோட தானே இருக்கணும். सदा यह चेक करो कि सदा तीव्र पुरुषार्थी हूँ या कभी कभी हूँ. அதனால தனக்குள்ளார செக் பண்ணி சோதனை பண்ணி பாருங்க, நான் சதா தீவிர முயற்சியாளராக இருக்கிறேனா அல்லது அப்பப்பதான் இருக்கேனா. சம்சா, உதாரணத்துக்கு இப்ப அவ்வியக்த மாதம், அவ்வியக்த மாதத்துல ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கறோம், முரளிஸ் படிக்கிறோம், எக்ஸ்ட்ரா அமிர்த் வேலா ஸ்பெஷல் கவனம் எல்லாமே இருக்கு, ஓகே தான், இது எல்லாமே நம்ம செய்யணும். ஆனா அவ்வியக்த மந்த் மட்டும் செய்யக்கூடாது இல்லையா. இதுக்கப்புறமா கூட நம்மளுடைய ரொட்டீன், பாபா சொல்ற அந்த ரொட்டீன் அதே மாதிரி இருக்கணும். சோ பாபா ஸ்டாப்ப முயற்சி எப்படி இருக்கணும், சதா தீவிர முயற்சி இருக்கணும். அப்பப்ப இருக்கேனா இல்ல சதா இருக்கேனா தனக்குள்ள பாருங்க அப்படின்றாரு. சம்சா. சோ புரிஞ்சதான் பாபா என்ன சொல்றாரு. अब क्या क्यों का गीत खत्म करो, वाह वाह के गीत गाओ.
இப்ப என்ன, ஏன் அவஸ்டா என்ன, ஏன் இந்த பாட்டு எல்லாத்தையும் பினிஷ் பண்ணுங்க. ஏதாவது நடந்தா அப்படிதானே கேட்கிறோம், என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறோம். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா பாபாஸ்டா இந்த கொஸ்டின்ஸ், இந்த கேள்வியோட இந்த பாட்டு எல்லாத்தையும் முதல்ல முடிங்க. இந்த கேள்வி கூட பாபா பாட்டுன்றார். அவர் அவ்வளவு ராயலா பாபா சொல்றார் அவரோட மொழியில. பாபாஸ்டா ஏன் இந்த பாட்டு எல்லாத்தையும் முடிங்க முதல்ல, ஆஹா ஆஹாங்கிற பாட்டை பாடிட்டு போங்களேன் அப்படின்றார். अच्छा, நல்லது. चारों ओर के सर्व स्नेही और சக்தி சம்பன்ன சிரேஷ்ட ஆத்மாவுக்கோ, நாலாபுறத்துல இருக்கக்கூடிய அனைத்து அன்பான சக்தியில நிறைந்த சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, பாபா சொல்றது அனைத்து அன்பான சக்தியில சம்பன்னமாக இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு सदा बाप के साथ साथ तीव्र गति से परिवर्तन के साथ ही समीप आत्माओं को, சதா பாபாவின் கூட கூடவே தீவிர வேகத்தோட பரிவர்த்தனைக்கு, ஏன்னா மாற்றம் அடையுது இல்லையா, சேஞ்சஸ் வருது. சோ பாபா கூட கூடவே ரொம்ப தீவிரமான வேகத்தோட ஃபாஸ்டா பரிவர்த்தனை காரியத்துல துணையாக ஆகக்கூடிய, பாபாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களுக்கு सदा अपनी उड़ती कला द्वारा अन्य आत्माओं को भी उड़ाने वाले निर्बंधन उड़ते पंछी आत्माओं को, சோ பாபா சொல்றது சதா தன்னுடைய அந்த பறக்கும் கலை மூலமாக மற்ற ஆத்மாக்களையும் பறக்க வைக்கக்கூடிய பந்தனமற்ற பறக்கும் பறவையான ஆத்மாக்களுக்கு, பந்தனம் இல்லாத பறக்கும் பறவையான ஆத்மாக்களுக்கு सदा संशोज फादर की गिफ्ट द्वारा स्वयं और सेवा में तीव्र गति से परिवर्तन लाने वाले, பாபா கிஃப்ட் கொடுத்தார் இல்லையா சன்ஷோஸ் ஃபாதர். சோ சதா குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவார் அப்படின்ற அந்த பரிசு மூலமா சுயத்தையும் சேவையிலும் தீவிர வேகத்தோட மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்களுக்கு, ऐसे सर्व लवलीन बच्चों को, இந்த மாதிரி அனைத்து லவ்லீன் அன்புல அந்த மாதிரி மூழ்கி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு इस महत्व दिवस के महत्व के साथ माता पिता का विशेष याद प्यार और नमस्ते, இந்த மகத்துவம் வாய்ந்த இந்த நாள்ல மகத்துவத்தின் கூட கூடவே தாய் தந்தையினுடைய விசேஷமான அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே அப்படின்றார். சிவபாபா பிரம்மா பாபா அந்த ஸ்பெஷல் டேக்கான விசேஷமான அன்பு நினைவுகள் கொடுக்கறாங்க, கூடவே நமஸ்தே அப்படின்றார். ஒரு சின்னதா அந்த டைம்ல பாபாவுடைய அந்த பாப்தாதா மீட்ல புக்லீஸ் ஒன்று இருந்திருக்காங்க, ஒரு குட்டி ஒரு இது கொடுத்திருக்காங்க, அதையும் படிச்சிடலாம். பாபா அவங்கள மீட் பண்ணி பேசுறார். हुबली जोनोட பாபாவோட மீட்டிங். सदा अपने को हर कदम में पद्मों की कमाई करने वाले पद्मा पदम भाग्यशाली समझते हो. சோ சதா பாபா கேக்குறாங்க, ஒவ்வொரு அடியிலையும் பல மடங்கு வருமானத்தை சம்பாதிக்க கூடிய பத்மாபதம் பாக்யசாலி ஆத்மா நான் அப்படி புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறார். ஏதோ காயனே ஹர் கதமே பதம் கிஸ்கே லியே காயன், பாடப்பட்டிருக்கு இல்லையா, ஒவ்வொரு அடியில பல மடங்கு, ஒரு ஸ்டெப்ல பல மடங்கு அப்படின்னு பாடப்பட்டிருக்குல்ல, இல்ல யாருக்காக பாடப்பட்டிருக்கு அப்படின்ற. சாரே தின்மே கித்னே பதம் இக்கட்டே கருத்தே, அப்ப முழு நாள்ல குழந்தைகள் நம்ம எவ்வளவு பல மடங்கு, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு பல மடங்கு, அப்ப எத்தனை பல மடங்கு நீங்க ஒன்னா சேர்த்து வைக்கிறீங்க உங்களுக்குள்ள. சங்கம் யுக் படே தே படே கமாயி கே சீசன் கா யுக் ஹை. அவஸ்தாங்க சங்கம யுகம் பெரியதிலும் பெரிய வருமானத்தை செய்வதற்கான சீசன். எப்படி ஒவ்வொரு பிசினஸ்க்கு ஒரு சீசன் இருக்கும் இல்லையா, அந்த சீசன் டைம்ல அந்த பிசினஸ் நல்லா ஜோரா ஓடும். அவசலர் இப்ப இந்த முழு கல்பத்துல சங்கம யுகம் நல்ல பெரியதிலும் பெரிய வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கான சீசன் இந்த சங்கம் யுகம். तो सीजन के समय क्या किया जाता है, इतना अटेंशन रखते हो. அப்ப சீசன் டைம்ல என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து அந்த வேலையை பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய இன்கம் அந்த சீசனுக்குள்ளதான் பண்ண முடியும், அதுக்கப்புறம் திருப்பி டல் ஆயிடும். பாபா சொல்றார், அப்ப சங்கம் யுகம் தான் சீசன் வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு. இத புரிஞ்சுட்டு அவ்வளவு கவனம் வச்சிருக்கிறீங்களா, அவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்குறீங்களா. ஹர் சமய் யாத் ரஹே கி அப் தோ கப் நஹி, ஒவ்வொரு டைம்லயும் ஞாபகம் இருக்கும், என்னோட மனதுல அந்த நினைவு இருக்கணுமா, ஒவ்வொரு டைம்லயும் என்ன ஞாபகம் இருக்கணும், அப் நஹி தோ கப் நஹி, இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை, நவ் ஆர் நெவர். இப்ப பண்ணலன்னா அப்புறம் எப்பயுமே கிடையாது.
இத எப்பயுமே ஒவ்வொரு நேரத்திலயும் மனசுல ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்றார் பாபா. ஜோ கடி பீத் கை வ ஃபிர் சே நஹி ஆயேகி. எந்த ஒரு செகண்ட் முடிஞ்சு போச்சோ அந்த செகண்ட் திரும்ப ரிட்டர்ன் வராது. போயிடுச்சு அப்படின்னா அந்த டைம் போயிடுச்சு, அவ்வளவுதான் இல்லையா? மறுபடியும் ரிட்டர்ன் கிடைக்காது. ஏக் கடி வியர்த்து ஜானா அர்த்தாத் கித்னே பதம் வியர்த்து கை. அப்ப ஒரே ஒரு செகண்ட் வந்து வேஸ்டா வீணா போயிடுச்சு அப்படின்னா, இப்ப பாபா சொல்றாங்க எவ்வளோ அடி வீணாக ஆக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ஒரு அடிக்கும் பல மடங்குன்ட்டார் இல்லையா? சோ ஒரு நொடி வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு அடி நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கிறீங்க? பதம் வியர்த்துக்கைய பல மடங்கு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். इसलिए हर घड़ी यह स्लोगन याद रहे, जो समय के महत्व को जानते हैं वह स्वतः ही महान बनते हैं. அதனால பாபா சொல்றாங்க ஒவ்வொரு நொடியும் இந்த ஸ்லோகன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபா ஒரு ஸ்லோகன் கொடுக்கிறார். யார் நேரத்தின் மகத்துவத்தை தெரிந்து கொள்கிறார்களோ அவங்க தானாகவே மகான் ஆயிடுவாங்க. டைமோட வேல்யூவை யார் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தானாகவே மகான் ஆயிடுவாங்க. ஏன்னா டைமோட வேல்யூ தெரியும்னா டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப யூஸ் பண்ணா வேல்யூபிள் ஆயிடுவாங்க இல்லையா? சோ தானாகவே அவங்க மகான் ஆயிடுவாங்க. ஸ்வயம் கோபி ஜான்னா ஒரு சமய கோபி ஜான்னா. தன்னையும் தெரிஞ்சுக்கோங்க, நேரத்தை கூட தெரிஞ்சுக்கோங்கன்ற. ஏன்னா நம்மளும் கம்மி இல்லை இல்லையா? பாபாவோட குழந்தையா இருக்கோம்னா இவ்வளவு வேல்யூபிள். சோ சுயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, நேரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. दोनों ही विशेष है. சுயம் மற்றும் நேரம் ரெண்டு பேருமே விசேஷமானது. स्मृति दिवस पर विशेष सदा समर्थ बनने का श्रेष्ठ संकल्प किया. பாபா கேக்குறாங்க 18 ஜனவரி இல்லையா? சோ இந்த நினைவு நாள்ல விசேஷமாக சதா சக்திசாலியாக ஆக வேண்டும், நான் பவர்ஃபுல்லா ஆகணும் அப்படிங்கிற அந்த சிரேஷ்டமான சங்கல்பத்தை உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்களா? கிரியேட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. व्यर्थ संकल्प बोल सब रूप से व्यर्थ को समाप्त करने का दिन है. வீணான எண்ணங்கள், வீணான பேச்சு. சோ வீணானதுல பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை எல்லா ரூபத்திலயும் அந்த வேஸ்ட நான் முடிக்கணும், பினிஷ் பண்றதுக்கான நாள் இது. जब नॉलेज मिल गई कि व्यर्थ क्या समर्थ क्या, तो नॉलेजफुल आत्मा कभी भी समर्थ को छोड़ व्यर्थ तरफ नहीं जा सकती. ஞானம் கிடைச்சிருக்குல்ல, எது வீணானது எது சக்திசாலியானது தெரிஞ்சிருச்சு. சோ ஞானம் கிடைச்சிருச்சுன்னா அப்ப நாலேஜ்ஃபுல் ஆத்மாவா நான் இருக்கேன்னா பவர்ஃபுல்லா விட்டுட்டு சக்திசாலியா இருக்கிறத விட்டுட்டு வீணான சைட்ல போக முடியாதுல்ல, போக மாட்டீங்க தானே? और जितना समय समर्थ बनेंगे उतना औरों को भी समर्थ बना सकेंगे. அப்ப எவ்வளவு நான் சக்திசாலியா ஆகுறேனோ சுயம், அந்த அளவுக்கு நான் மத்தவங்களை கூட சக்திசாலியாக ஆக்க முடியும். 63 जन्म गवाया और समर्थ बनने का या एक जन्म में 63 பிறவி. அப்படியே இழந்துட்டோம் துவாபர் கலியுக். மற்றும் சக்திசாலியா இப்ப ஆகணும்னா இந்த ஒரே ஒரு சங்கமயுகத்தினுடைய இந்த ஒரு பிறவிதான் இருக்க நேரம். तो इस समय को व्यर्थ नहीं करना चाहिए. அப்ப இந்த நேரத்தை சங்கமயுகத்தோட டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இல்ல அப்படின்றார். अमृत वेले से लेकर रात तक अपनी दिनचर्या को चेक करो. अमृत வேளால இருந்து நைட் வரைக்கும் தன்னுடைய ரொட்டீன், தன்னுடைய ஷெட்யூல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாருங்க. ऐसा नहीं कि सिर्फ रात्रि को चार्ट चेक करो लेकिन बीच बीच में चेक करो. बार बार चेक करने से चेंज कर सकेंगे. யூஸ்வலா சாட்னா நைட் எழுதுவாங்க இல்லையா? அதுக்காக பாபா என்ன சொல்றாருன்னா வெறும் நைட்டு மட்டும் உட்காந்து சாட்ல செக் பண்ணாதீங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நைட் மட்டும் உட்காந்து செக் பண்ணாதீங்க. ஆனா நடுவுல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ சார்ட்ல அது எல்லாத்தையும் தனக்குள்ளார நடுவுல செக் பண்ணுங்க. திரும்ப திரும்ப செக் பண்ணுங்க. அடிக்கடி திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை பத்தி செக் பண்ணாதான் சேஞ்ச் ஆக முடியும், மாற முடியும். துக்கத்தை நீக்கி சுகம் கொடுத்தேனா அப்படிங்கறது ஒரு சார்ட்ல ஒரு பாயிண்டா இருக்கும். ஆனா நைட்டு மட்டும் செக் பண்ணாதீங்க, ஃபுல் டேல அப்பப்ப செக் பண்ணுங்க. அப்பதான் யாருக்காவது துக்கம் கொடுத்திருந்தா டக்குன்னு மாத்திருவோம் இல்லையா? டக்குன்னு உங்களுக்கு சுகத்தையும் கொடுத்துரும். சோ அந்த மாதிரி நடுவுல செக் பண்ணுங்க, திரும்ப திரும்ப பண்ணி மாத்திருங்க அப்படின்றார். अगर रात को चेक करेंगे तो जो व्यर्थ गया वो व्यर्थ के खाते में ही हो जाएगा. சப்போஸ் நைட்ல தான் நான் செக் பண்றேன் அப்படின்னா சோ காலையில ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணியிருப்பேன், அது வேஸ்ட் போயிருக்கும். அந்த வேஸ்ட் அப்புறம் வேஸ்டோட கணக்குலயே போயிடும். நடுவுல செக் பண்ணியிருந்தா மாத்தி இருக்கலாம் இல்லையா? அதனால நடுவுலயே பண்ணுங்கன்றார். इसलिए बाप दादा ने बीच बीच में ट्रैफिक कंट्रोल का टाइम फिक्स किया. ट्रैफिक कंट्रोल करते हो या दिन में बिजी रहते हो. சோ அதனாலதான் பாப் தாதா நடுவுல தனக்குள்ளார செக்கிங் நடக்கணும், சேஞ்சும் பண்ண முடியும். அப்பதான் அதுக்காக தான் பாபா டிராபிக் கண்ட்ரோல் அப்படின்னு டைமிங்ஸ் வந்து செட் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்ப முழு நாள்ல நடுவுல டிராபிக் கண்ட்ரோல் எல்லாம் பண்றீங்களா
இல்ல பாபா, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், அதெல்லாம் செய்ய முடியறது இல்ல, அப்படி சொல்றீங்களா? अपना नियम बना रहना चाहिए. டிராபிக் கண்ட்ரோல்ங்கிறது நம்மளுடைய நியமத்துல ஒண்ணு. சோ நம்முடைய நியமம் கடைபிடிக்கணும். அத கண்டிப்பா வந்து ரொட்டீன்ல கொண்டு வந்துடணும், धारणा பண்ணணும். चाहे टाइम कुछ बदलती हो जाए, लेकिन अगर अटेंशन रहेगा तो कमाई जमा होगी. கொஞ்சம் சப்போஸ் ஏதோ ஒரு ரொம்ப பிஸி காரணத்தினால இப்ப 10:30 மணிக்கு டிராபிக்னா 10:40 கூட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டைம் ஏதாவது ஆயிடலாம், ஏதோ ஒண்ணு பண்ண முடியாம போயிடலாம். ஆனாலும் அட்டென்ஷன் வச்சு 10:40க்கா 3 மினிட்ஸ் அப்சர்வ் பண்ணிடணும் இல்லையா? சோ பாபா சொல்ற, டைம் கொஞ்சம் லைட்டா மாறிடுச்சுன்னா கூட ஆனா அட்டென்ஷன் இருக்கணும், செய்யணும். அப்பதான் வருமானம் சேமிப்பாகும். उस समय अगर कोई काम है तो आधे घंटे के बाद करो, लेकिन कर तो सकते हो. சப்போஸ் அந்த நேரத்துல ஏதோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜாப் ஒர்க் வந்துருச்சு, சரி 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் கழிச்சு கூட நீங்க அந்த டிராபிக் கண்ட்ரோல் பண்ணிடலாம்ல. ஆனா பண்ணணும், பண்ண முடியும் தானே அப்படின்றாரு. घड़ी के आधार पर भी क्यों चलो. அந்த கடிகாரத்தை பார்த்தா அதையே பேஸ் பண்ணி கூட ஏன் நடக்கணும்ன்றார். अपनी बुद्धि ही घड़ी है, दिव्य बुद्धि की घड़ी को याद करो. தன்னுடைய புத்தி தான் கடிகாரம்ன்றார் பாபா. நம்முடைய புத்தி தான் கிளாக்கா. சோ நம்மளுடைய தெய்வீகமான புத்திங்கிற கடிகாரத்தை யூஸ் பண்ணி நினைவு பண்ணுங்க. जिस बात की आदत पड़ जाती तो आदत ऐसी चीज है जो न चाहते भी अपनी तरफ खींचे. ஒரு பழக்கம் மட்டும் ஒண்ணு வந்துருச்சு, ஹேபிட்னா, அந்த பழக்கமானது நம்மை விரும்பாமலேயே தன் சைட்ல இழுத்துட்டு போயிடும். जब बुरी आदत रहने नहीं देगी देती, अपनी तरफ आकर्षित करती, तो अच्छे संस्कार क्यों नहीं अपना बना सकते. தீய கெட்ட பழக்கம் நான் விரும்பாமலே என்ன தன் சைட்ல கவர்ந்து இழுத்துருது இல்ல, அப்ப நல்ல சன்ஸ்கார் எனக்குள்ள இருந்தா அது கூட நான் விரும்பாமே தன் சைட்ல இழுத்துரும் தானே. तो सदा चेक करो और चेंज करो, तो सदा के लिए कमाई जमा होती रहेगी. அதனால பாபா சொல்லி முடிக்கிறாங்க, சதா செக் பண்ணுங்க, சதா சோதனை பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப சதா காலத்திற்காக வருமானம் சேமிப்பு ஆகி கொண்டே இருக்கும். சதா செக் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப சதா சேமிப்புங்கிறது, வருமானம்ங்கிறது சேமிப்பு ஆயிட்டே இருக்கும் அப்படின்ற. ஓம் சாந்தி. அவருடைய ரொம்ப அழகான அவ்வியக்த முரளி. இல்ல பாபா ஸ்பெஷல் நமக்கு வரதான் கொடுத்திருக்காரு. சதா அருகாமையில் இருப்பவரா ஆகணும், சமமாகணும், சக்திசாலி ஆகணும், சதா சம்பனமா திருப்தியா ஆகணும் அப்படின்னு பாபா ஸ்பெஷல் பிளஸிங் கொடுத்திருக்கார். நேரத்தினுடைய மகத்துவத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ரத்த சம்பந்தத்தை விட ஆத்மீக கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப அதிகமான வேல்யூ இருக்கக்கூடியது. பிரம்மா பாபா கூட சூக்ஷ்மவத்தன் வாசி ஆயிட்டாருன்னா நம்ம குழந்தைகளுக்காக தான், நம்மள முன்னேற்றம் அடைய வைக்கிறதுக்காக, நம்மள பறக்க வைக்கிறதுக்காக தான் அவர் ஆயிட்டார். சப்போஸ் பிரம்ம பாபா கேட்டுட்டு போயிருக்கலாம், சொல்லிட்டு போயிருக்கலாம்னா, சொல்லிட்டு போயிருந்தா நீங்களும் விட்டுருக்க மாட்டீங்க, பாபாவோ கர்மாதீத் ஆகியிருக்க முடிஞ்சிருக்காது. அதெல்லாம் எல்லாமே செகண்டோட விளையாட்டு தான். டிராமால சீக்ரெட் நிச்சயம் இருந்தது, அதனாலதான் இது நடந்தது. செகண்ட்ல இதான் ஃபுல் ஸ்டாப். ஆஹா டிராமா, ஆஹா அவ்வளவுதான் அப்படின்றார் பாபா. குழந்தைகளும் அமைதி ஆயிட்டாங்க, பாபாவும் அந்த டைம்ல அமைதி. டிராமா தானே அமைதிப்படுத்தினது, இதுதான் டிராமாவுடைய ஃபுல் ஸ்டாப் அப்படின்றார். நேரத்தினுடைய வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டோம்னா பாபா ஸ்டார் அவங்க தானா ஆட்டோமேட்டிக்கா மகானாக ஆயிடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ல பல மடங்கு வருமானம். சோ வேஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. வேஸ்ட் எல்லாத்தையுமே இந்த நாள்ல பினிஷ் பண்ணிடுங்க, சக்திசாலி ஆகணுங்கிற அந்த சங்கல்பத்தை கொண்டு வாங்க அப்படின்றார். நம்ம 10 minutes பாபாவுடைய நினைவுல உட்காரணும். ஓ ஷா. அவ்வியக்த மாதம்
பிரம்மா பாபா அவ்வியக்தாகி நம் ஒவ்வொருத்தரையுமே அவ்வியக்தமாக ஆக்கிறதுக்காக தன்னுடைய உடல் அப்படிங்கிற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கக்கூடிய நேரம். நானும் சமானாகும் இந்த நினைவு நாள்ல என்னையே நான் ரொம்ப சக்திசாலியாக ஆக்கணும். சிரேஷ்ட சங்கல்பத்தோட உட்கார்ந்துருக்கும். உருவ மத்தியில நெற்றிங்கிற சிம்மாசனத்துல ஆத்மா சக்திசாலியாக அமர்ந்திருக்கு. இந்த தேகம் ஆத்மாவாகிய நான் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் எப்ப நான் விரும்புறோமோ அந்த நொடி இந்த தேகத்துல இருந்து என்னால விடுபட முடியும். மேலேயே நான் ஆத்மா ஒளி புள்ளிதான் என்னுடைய சத்தியமான சொரூபம். நான் ஆத்மா நெற்றியில் அமர்ந்து தேக உணர்வுகள்ல இருந்து மெது மெதுவாக விலகிறேன். ஒளி புள்ளியாக இந்த உடல்ல இருந்து மேல பறக்க ஆரம்பிக்கிறேன். மனக்கண்கள்ல பாக்குறோம் ஒரு அழகான நட்சத்திரம் நெற்றியிலிருந்து மேல போக ஆரம்பிக்கிறேன். நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல மேல பறந்துட்டு வெண்மையான மேக கூட்டங்கள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி அவ்வியக்த வதனத்துக்கு வந்துடுறேன். சூக்ஷ்ம ஒளி உலகம் சீத்தளமான வெண்மையான மேக கூட்டங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம். நான் ஆத்மா என்னுடைய ஏஞ்சலிக் பாடி ஒளிமயமான உடலை எமர்ஜ் பண்ற ஒளி உடல்ல நெற்றில ஆத்மா மின்னிட்டு இருக்கேன். பரிஷ்தா ரூபத்துல அவ்வியக்த வதன்ல பாப் தாதாவுக்கு முன்னால வரும். பாப் தாதா பிரகாசமான ஒளி உடல்ல ரொம்ப தேஜோமயமாக இருக்கார். சம்பூர்ண ஃபரிஷ்தா ஸ்வரூபம். அவருடைய நெற்றியில சிவ பாபா ஒளி வீசுறார்.
रिश्ता बाप दादाவுக்கு முன்னால வந்துட்டு बाप दादा ரொம்ப அன்போட திருஷ்டி கொடுக்கறாங்க. உடைய கண்கள்ல இருந்து வெண்மையான ஒளி கதிர் வெளிப்பட்டு ஃபரிஷ்தா எனக்குள்ளார ஊடுருவுது. बाप दादा தன்னுடைய அனைத்து குணம் சக்திகளை வெண்மையான கிரணங்களாக திருஷ்டி மூலமாக எனக்குள்ளார நிரப்பிட்டே இருக்கார். ஃபரிஷ்தா பாபாவோட இந்த கிரணங்களை அடைய அடை எனது ஒளி உடல் பிரைட் ஆயிட்டே வருது. बाप दादा அவருடைய ஆசீர்வாத கரங்களை ஃபரிஷ்தா என் தலை மேல வைக்கிறாங்க. அவ பிளஸிங்ஸ் கொடுக்கறாங்க. சதா சமீபவ சதா அருகாமையில் இருப்பவனாக இருப்பாய். சதா சமமாக சக்திசாலியாக ஆகுவாய். சதா சம்பன்னமாக திருப்தியாக ஆகுவாய். தாதாவோட இந்த வரதானங்களை நான் உளமாற ஸ்வீகார் பண்றேன், ஏத்துக்கிற உள்ளுக்குள்ளார அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே உள்ளங்கரங்கள்ல இருந்து வெண்மையான ஒளி கதிர்கள் ஃபரிஷ்தா எனக்குள்ளார ஊடுருவுது. அவரோட பிளஸிங்ஸ் அவருடைய உள்ளங்கரங்களின் ஒளி கதிர் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்கிடுது. பிளஸிங்ஸ் எடுத்துட்டு தாதாவே கண்களால் அவருடைய திருஷ்டி அடைஞ்சிட்டு அவர்கிட்ட இருந்து விடை பெற்று சூக்ஷ்ம ஒளி உடலோடு மீண்டும் இந்த சாக்கார உலகத்துக்கு வர சாக்கார உடல்ல ஒளி உடல் என்டர் ஆகுது. நல்லா ஃபீல் பண்ணலாம். எனது ஒளிமயமான உடல் இந்த சாக்கார உடல்ல பிரவேசமாகுது. ஆத்மா நெற்றில் அமர்ந்துட்டு சாக்கார தேகமும் ஒளிமயமாக ஆகுது.
நமக்குள்ளார ஒண்ணுதான் சக்திசாலியான ஆத்மா தந்தைக்கு சமமாக ஆகணும். என்னுடைய ஒவ்வொரு நொடியையும் நான் இனி பயன்படுத்துவேன். ஒவ்வொரு செகண்டும் பாபாவை கூடவே வச்சு என்னையே அடிக்கடி சோதனை செய்து எனக்குள்ள இருக்கக்கூடிய குற்றம் குறைகள் எல்லாத்தையுமே பாபாவை கூட வச்சு கம்ப்ளீட்டா நான் மாத்திடுவேன். வேகமாக முயற்சி செய்யக்கூடிய ஆத்மா நான். ரொம்ப வேகமாக பாப் சமான் ஸ்திதியை அடைஞ்சே தீருவேன். உறுதித்தன்மையை உள்ளுக்குள்ளார கொண்டு வரும். வெற்றியிலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒளி வீசிட்டு சக்திசாலியான ஆத்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. Om Shanti. Thank you, sister. Om Shanti. Om Shanti. Thank you, sister. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினோம். நல்ல லோகத்துல பரவாண்ட முரளியினுடைய முரளி நல்லா அப்படியே ஆழமா பதிந்து நல்லா விளங்கப்படுத்தினீங்க. யோகாவும் நல்லா இருந்தது. தேங்க்யூ சிஸ்டர்.